மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அப்பனே உமக்கு தந்தே. மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியாக தீர்மானித்து வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தையின் தியானங்களையும் நம்மளுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு காத்திருப்போம். மார்க் எழுதின புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த சம்பவத்திற்குள்ளே ஒரு மனிதனுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். மார்க் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 23, 24
வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதனுடைய பேக்ரவுண்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் ஊமையான ஆவியை பிடித்த தன்னுடைய மகனை சீஷரிடத்திலே கொண்டு போய் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறான். சீஷர்கள் ஜெபித்தும் அந்த மகனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அந்த கான்டெக்ஸ்ட்ல இயேசுவிடத்திலே மகனை கொண்டு வந்து விண்ணப்பம் செய்கிறான். அப்பொழுது இயேசு அவனிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்ட பிறகு 23வது வசனத்தை சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அடுத்த வசனம் போடுங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். சின்சியர் பிரேயர். ஜெபத்தை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். பொதுவாக மக்கள், குறிப்பா பப்ளிக் பிரேயர்ஸ், நேர்மையான ஜெபம், நேர்த்தியான ஜெபம். எந்த மாதிரி நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது? நேர்மையான ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது நேர்த்தியான ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா? எஸ்பெஷலி பப்ளிக் பிரேயர். நிறைய நேரம் நம்மளுடைய ஜெபத்திலே நம்ம பிரேயர் குறிப்பா பிறருக்கு முன்னாடி பண்ணும்போது பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைப்போம். The focus will be on the words or on the language or on the appearance, external. என்ன மாதிரி நம்ம இருக்கிறோம், நம்ம பிரசன்ட் பண்றோம், இதுல நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா இங்க தகப்பனுடைய ஜெபத்தை பாருங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஆனா விசுவாசம் இல்ல ஆண்டவரே. This prayer is a reflection of his inward heart. அவன் இருதயத்தின் ஆழத்துல அவனுடைய பிரச்சனை என்ன, அவன் யார் என்பதை ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிக்கான். ஆண்டவரே, ஒரு பக்கம் நான் விசுவாசம் இருக்கு, அதனாலதான் உங்களிடத்துல வந்தேன். ஆனாலும் என் பையன் நிலைமைய பாக்குறேன். டெய்லி கீழே விழுகிறான், நுரத்தல்றான். எத்தனையோ இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன், சிஷியர்கிட்ட கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணேன், பிரேயர்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அதனால என்கிட்ட ஒரு அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே. அவிசுவாசத்தோடு விசுவாசத்தை அவன் எப்படியாவது கார்னர் பண்ணணும், அதை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி, அதை அதிகரிக்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறான். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதம் 62:8 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகத்திலே 62ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். வேதம் நம்மிடத்திலே வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை. ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரனுடைய ஜெப வீராங்கனுடைய வார்த்தையின் மேல் தேவன் பிரியமாயில்லை, இருதயத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். நிறைய நேரம் நம்ம பிரேயர் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவோம். பப்ளிக் பிரேயர் குறிப்பா எப்படி நமக்கு நேர்த்தியா வருமா, பிரேயர் பண்ணிட முடியுமா, அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை பார்ப்பதில்லை, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். So sincere prayer is a prayer which comes from the inward heart. அதுதான் நேர்த்தியான ஜெபம். நல்ல வார்த்தைகளை போட்டு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம பிரேயர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதற்கு முன்பதாகவே நம்முடைய வார்த்தைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனம். அதனால அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை மத்திய 6:7 வாசிக்கிறோம். வீண் வார்த்தைகளை நீங்க அளப்பாதீங்கள்.
அதனால வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் when we pray to an omniscient God, எல்லாவற்றையும் அறிந்த தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். சங்கீதம் 139 முழுவதும் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பூமியின் ஆழத்துல போனாலும் அங்கேயே நீங்க என்ன செய்வீங்க? பிடிச்சு கொண்டு வந்துருவீங்க. உங்களுக்கு உண்மை என்ன மறைவா இருக்கு, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் உள்ளத்தின் ஆழத்திலே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த மார்க் எழுதின புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 21 நாம் வாசிச்சோம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். விசுவாசம் இல்லை என்று அவன் ஜெபித்தான், விடுதலையை பெற்றுக்கொண்டான். பாத்தீங்களா? நிறைய நேரம் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உங்க விசுவாசத்தினாலதான் சுகம் பெற்றீங்க. பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு பைபிள்ல, குறிப்பா நியூ டெஸ்டமெண்ட்ல. அதுவும் ஆண்டவராக இயேசுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதின 4 காஸ்பல்ல படிக்கும் போது அடிக்கடி விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், மத்தேயு 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்கு அநேகம் அற்புதம் செய்யவில்லை. ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய அவிசுவாசத்தை அறிக்கை செய்து எனக்கு விசுவாசத்தை தாங்க அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனுக்கு விசுவாசத்தை கொடுப்பதோடு விடுதலையும் கொடுக்கிறார். பல வருடமா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை கிடைக்கலையா? விடுதலையே எங்க கிடைக்க போகுது, இப்படிதான் நான் வாழ்ந்து முடிச்சிடணும் போல என் வாழ்க்கைய அப்படின்னு நீங்க ஒரு டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூட், அதாவது தோல்வி மனப்பான்மையோடு உங்க லைஃப, பிரேயர் லைஃப ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். விசுவாசித்தால், அவன் விசுவாசம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர்கிட்ட போய் நீங்க சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தையும் கொடுக்கிறார், உங்க சூழ்நிலையில விடுதலையையும் கொடுக்கிறார். அதைத்தான் இந்த தகப்பனுடைய ஜெபத்திலே நாம் வாசிக்கிறோம். விடுதலையை அம்மகன் பெற்றுக்கொண்டான். சரி, அடுத்து இன்னொன்னு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு இதே தாட்ல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாளுடைய ஜெபம் இருக்கிறது. 10வது வசனத்திலே, 13வது வசனத்திலே, 15வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது அவர்களுடைய ஜெபத்தை குறித்து நாம் அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் என்ன பண்ணா? மனம் கசந்து அழுதாள். 13ஆம் வசனம் போடுங்க. அவள் மனம் கசந்து அழுது எப்படி அவள் ஜெபித்தாளா? அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. Powerful prayers are not worded prayers. நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல அழகான வார்த்தை, அழகான மொழி, அதுதான் நம்ம நிறைய நேரம் நினைப்போம். பப்ளிக் பிரேயர்ஸ் நிறைய போக்கஸ் பண்ணுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அன்னாளோ தன் இருதயத்தில் பேசினாள். அதனால என்ன நடந்துச்சு பாருங்க. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தார். உங்க பிரேயர் சின்சியரா இருக்கும் போது நிறைய பேர் உங்க பிரேயரை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னடா ஜெபம் பண்றான் அப்படிதான் நினைப்பாங்க. ஏலி ஆசாரியன் கூட புரிஞ்சுக்கல. ஒரு விசுவாசி எப்படி ஜெபிக்கிறார் என்று சொல்லி ஆசாரியனுக்கு கூட புரியல. அன்னாளுக்கு ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே கிளேசத்தோடு ஜெபிக்க வேண்டும், தன்னுடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய மனபாரம். 15ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, நீ குடிச்சு வெறிச்சிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை நாம் ஊற்ற பழக வேண்டும். நிறைய வார்த்தைகள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சும்மா போய் நம்ம தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கண்ணீரை மாத்திரம் ஜபமாக அன்னாலை போல ஊற்றினாலே அதுதான் மிகவும் வல்லமையான ஜபம்.
கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே வந்தால் களிப்போடு அவள் திரும்பினாள் என்று பின்னாடி நம்ம வாசிக்கிறோம். அவள் அதற்கு பிறகு 18வது வசனம் என்று நினைக்கிறேன், அவள் சாமுவேலிடத்திலே அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, கண்ணீரோடு வந்தா. ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் வந்தான்னு இருக்கு முன்னாடி வசனங்கள்ல. ஒவ்வொரு வருஷமும் வரும்போது கண்ணீரோடு வருவா. அவ சூழ்நிலையை மாத்திரம் நினைப்பா, திரும்பி கண்ணீரோட திரும்பி போவா. ஆனா ஒரு வருஷம் அவ தீர்மானம் எடுத்தா, நான் ஆண்டவருடைய சமூகத்துல என் இருதயத்தை ஊற்ற போகிறேன். இருதயத்தை ஊற்றினால் சூழ்நிலை மாறல, ஆனா அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை தேவன் கொடுத்தார். அது அவளுடைய துக்கத்தை நீக்கிவிட்டது, களிப்பை கொண்டு வந்து விட்டது. நம்மளுடைய இருதயத்தையும் கூட ஆண்டவர் பார்க்கிறார். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்திலே இதே புஸ்தகத்திலே தாவீது பக்தனை குறித்த ஒரு காரியம் வரும் பொழுது 16வது அதிகாரத்திலே 7வது வசனம் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறவராகவே இருக்கிறார். ஆகவேதான் நம்ம வார்த்தையை அல்ல, நம்ம இருதயத்தை ஊற்ற வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வரும் பொழுது நம்ம நிறைய காரியங்களை போக்கஸ் பண்றோம், நிறைய நம்ம ப்ரிப்பரேஷன்ல நிறைய காரியங்கள் போக்கஸ் பண்றோம். ஆனா நம்ம இருதயத்தை போக்கஸ் பண்ணுகிறோமா? அந்த இருதயம் உண்மையுள்ள இருதயமாக இருக்கிறதா? அந்த இருதயம் முழு இருதயமாக இருக்கிறதா? என்னை தேடுகிறவன் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று எரேமியா 29வது அதிகாரத்திலே 13வது வசனம் என்று நினைக்கிறேன் நாம் வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நம்முடைய விண்ணப்பங்களை ஊற்றும் பொழுது அதுதான் கேட்கப்படக்கூடிய ஜெபம். பப்ளிக் பிரேயரா இருந்தாலும் சரி, நம்ம 24 மணி நேர ஜெபம் இப்பதான் நடத்தி முடிச்சோம். இந்த வாரத்துல வீக்கெண்ட்ல நிறைய பேர் எங்களால ஜெபிக்க முடியாது, எங்களால அவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் நினைத்தாங்க. ஆனால் நம்ம என்கரேஜ் பண்ணோம். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பப்ளிக்கா ப்ரேயர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே நான் ரொம்ப அவங்கள கட்டாயப்படுத்தினேன். அப்ப அவங்க சரி நான் கொஞ்ச நேரம் தான் என்னால ப்ரேயர் பண்ண முடியும், 3 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன் அல்லது 4 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன், அவ்வளவுதான் என்னால ப்ரேயர் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னிடத்துல சொன்ன சகோதரி இடத்துல, பரவாயில்ல அவங்களை ப்ரேயர் பண்ண சொல்லுங்க, 4 நிமிஷம் ப்ரேயர் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம மிச்ச நேரத்தை இன்னொரு ப்ரேயர் கோஆர்டினேட்டர் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவங்க ஜெபிக்க வந்தாங்க. அவங்க என்ன மனநிலையோட வந்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்க 12 நிமிடத்தையும் ஜெபித்து விட்டாங்க. ஆண்டவர் அற்புதமாக அவர்களை தொட்டு அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அவர்களை முழு அந்த ஸ்லாட்டும் ஜெபிக்கும்படியாக உதவி செய்தார். நம்ம என்ன மனநிலையோடு வருகிறோம், என்ன வாஞ்சையோடு வருகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அன்னாளை பார்த்தார், அந்த தகப்பனை பார்த்தார், அவன் இருதயத்தின் ஆழத்தை பார்த்தார், அதிலே உண்மையை பார்த்தார். So sincere prayers may not be perfect prayers, especially in wordings. நேர்த்தியான ஜெபம் என்பது அநேக நேரங்களிலே வார்த்தைகளிலே சமுதாயத்திலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே மெஷர் பண்ணப்படுது. ஆனா ஆண்டவர் அப்படி மெஷர் பண்றது இல்லை. ஆண்டவர் நேர்த்தியான ஜெபத்தை இருதயத்திலே மெஷர் பண்ணுகிறார். So prayer must be focused on your internal aspect of life, not external aspect of life. அது உலக பிரகாரமான மக்கள் தான் அப்படி பார்ப்பாங்க. அதனால என்னடா நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், என்ன மாதிரி ஜெபிக்கிறோம், இந்த ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க.
இருதயத்தின் ஆழத்துல என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், என் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே அன்னாலை போல என் இருதயத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே, யாக்கோபினுடைய ஜெபம், நேரம் இல்ல, நான் வேகமா சொல்றேன், 32 அதிகாரத்துல இருக்கு. ஆதியாகமத்துல ஏசாவுக்காக பயப்படுறாரு. ஆண்டவரிடத்துல போய் எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, என் சகோதரனுக்காக நான் பயந்திருக்கிறேன். அவன் உள்ளத்துல என்ன நினைச்சானோ அதை சொல்றான். நிறைய நேரத்துல நம்ம பிரேயர் பண்ணும்போது, வெளியே பிரேயர் பண்ணும்போது நம்ம பயப்படாத மாதிரி எல்லாம் காமிப்போம், சுத்தி வளைச்சு பிரேயர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நம்ம மனநிலை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்? பயப்படுறோமா? யாக்கோபு போல, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டவரே, என் பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நேரடியா ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்தினுடைய அந்த வெளிப்பாட்டை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் நேசிக்கிறார். அதிலேதான் ஆண்டவர் மிகவும் மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம். God expects sincere praise, not perfect praise. சரிங்களா? அதுதான் இந்த நாளினுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அவர் நேர்மையான ஜெபத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், நேர்த்தியான ஜெபத்தை அல்ல. அது உலகம் எதிர்பார்க்கக்கூடிய நேர்த்தியான ஜெபத்தை அல்ல. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ள விதமாக நீங்க சொல்லும் பொழுது, அந்த தகப்பன் சொன்னார், ஆண்டவரே என்ன நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கு, அந்த அவிசுவாசத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அது பலவீனமான விசுவாசமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் அந்த பலவீனமான விசுவாசத்தை நேர்த்தியான ஒரு அதிகரிக்கக்கூடிய விசுவாசமாக ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உங்க சூழ்நிலை என்னமோ எனக்கு தெரியாது, எந்த நிலையில வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவரிடத்திலே அன்னாலை போல உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. அந்த தகப்பனை போல, ஆண்டவரே என்னிடத்தில் ஒரு தகப்பனை மாதிரி, ஆண்டவரே ஒரு சில குணலட்சணங்கள் இருக்கா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா சில நேரங்கள்ல அவிசுவாசம் எனக்குள்ளே வந்துருது, எனக்கு இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுங்க, எனக்கு இந்த நிலையில ஒரு விடுதலையை தாங்க, எனக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த தகப்பனுடைய பிள்ளைக்கு நீங்க விடுதலை கொடுத்தது மாதிரி எனக்கு விடுதலை கொடுங்க. நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில நம்முடைய இருதயத்தை அன்னாலை போல ஊற்றுவோமா? ஆண்டவர் மனிதனோ வெளிப்படையான காரியங்களை பார்க்கிறான், தேவனோ நம் உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளத்தின் ஆழத்துல என்ன விண்ணப்பத்தோடு இந்த காலவெல்ல வந்து சேர்ந்தீங்க, ஆண்டவரிடத்துல இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவை இது ஆண்டவரே, இந்த தேவையிலே என்னுடைய மனநிலை இப்படி இருக்கா ஆண்டவரே, என் மனசு இப்படிதான் சொல்லுது ஆண்டவரே, நிறைய அவிசுவாசம் ஆண்டவரே, நிறைய மனதிலே போராட்டம் ஆண்டவரே, தோல்வியின் மனப்பான்மை ஆண்டவரே, நான் டிப்ரெஷன்ல இருக்கிற ஆண்டவரே, நான் பயத்துல இருக்கிற ஆண்டவரே, எந்நேரமும் கவலையில இருக்கிற ஆண்டவரே, என்னை இதுல இருந்து லிஃப்ட் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை இதுல இருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க ஆண்டவரே. Sincere prayers are freeing prayers. It will give you freedom, it will give you liberty. நேர்மையான ஜெபமானது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து நீங்க ஆண்டவரிடத்திலே சொல்லக்கூடிய அந்த ஜெபமானது உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க கூடும் என்று இந்த நாளிலே நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், நிச்சயமாக விடுதலையை பெறுவீர்கள். உங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அதிகாலையில் என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீரேன். அதிகாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்னாலை போல மன கிளேசத்தோடு மன பாரத்தோடு நிறைய பேர் ஆண்டவரே இந்த காலை வேளையில் இடத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, அவருடைய இருதயத்தை நீர் தொடுவீராக, அவர்களுடைய எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் நீர் மாற்றுவீராக, அவர்களுக்கு மன பலத்தை கொடுப்பீராக. இப்பொழுதே உடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும், குறிப்பாக மன வேதனையோடு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். உடைய ஆணி வாய்ந்த கரத்திற்குள்ளதாக ஒப்புக் கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தை
வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு கிரியை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீ நடப்பிப்பீராக. பலவீனமான விசுவாசத்தை பலமுள்ள விசுவாசமாக அந்த தகப்பனுக்கு மாற்றி விடுதலை கொடுத்தது போல ஒவ்வொரு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைக்கும் ஆண்டவரே இப்பொழுதே நீ செய்வீராக. அவர்களுடைய விசுவாசத்தை நீ அதிகரிப்பீராக, பலப்படுத்துவீராக. என்னென்ன மன போராட்டத்தோடு இருக்கிறார்களோ அந்த போராட்டத்திற்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் அந்நாளை போல களிப்போடு ஆண்டவரே இந்த நாள் மாறட்டும் ஆண்டவரே. இத்தனை காலங்கள் கண்ணீரோடு இருந்தவர்கள், வருடங்களாக கண்ணீரோடு இருந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்வீராக. எதிர்பார்த்து உடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே ஆண்டவரே சின்சியரா தங்களுடைய ஜெபத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே விடுதலை உண்டாவதாக, குடும்பங்களிலே சமாதானம் பெருக கடவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குடும்பங்களிலே நிறைவாய் பொழிந்தருளப்பட வேண்டும் என்று இடத்திலே ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உம்மை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்க வந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலையை உம்முடைய பலிபீடத்தை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். அதிலே விடுதலையை கொடுப்பீராக. நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை கொடுக்கும்படி உன் பேரில் வைத்திருக்கக்கூடிய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அதற்கேற்ற ஒரு சமாதானத்திற்கேற்ற அல்லது ஒரு விடுதலைக்கேற்ற அல்லது ஒரு வெற்றிக்கேற்ற ஒரு ஜெயமுள்ள ஒரு சூழ்நிலையாக பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, சரீர பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் ஆண்டவரே பல வருடமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பலவீனம் மாறவில்லை, எனக்கு அதனாலே விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பலவீனத்தோடு நோக்கி இப்பொழுது ஜெபிப்பார்கள் என்றால் தகப்பனே, சரீர பலவீனத்தோடு விசுவாச பலவீனத்தில் கர்த்தர் தொடுவீராக. சரீரத்திலே விடுதலை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பலவீனமான எல்லா பிள்ளைகளும் சுகம் பெறுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. என் பிள்ளைக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, எவ்வளவு படித்தாலும் பிள்ளை சரியாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கண்ணீரோடு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறார்கள் என்றால் ஞானத்தின் உறைவிடமே, எல்லா ஞானத்தையும் வைத்திருக்கிறவரே, உங்களுடைய அநாதி ஞானத்திலிருந்து இந்த குழந்தைக்கு நீர் ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு நீர் அறிவை புகட்ட வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, உறவுகளிலே பிரச்சனை நிமித்தமாக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இடத்திலே இருப்பார்கள் என்றால் தகப்பனே, அந்த குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புணர்வுகள், வெறுப்புணர்வுகள், அதை கொண்டு வரக்கூடிய எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் குடும்பங்களிலே உறவுகளிலே சமாதானத்தை அதிகரிக்க பண்ணுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எல்லா குடும்பங்களையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பொருளாதார தேவைகளோடு உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இடத்திலே வந்து ஜெபிப்பார்கள் என்றால் கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. ஆசீர்வாதமான வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள், இன்னும் பலவிதமான தேவைகளோடு யார் யாரெல்லாம் நம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக, பதில் கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்க போகணும்னா personal meditation, whatever it may be, or any reason if you want to leave, நீங்க போலாம். ஜெபிக்கணும்னு வேண்டிக்கொள்ள விரும்புகிறவர்கள் சாட்ல உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. விண்ணப்பங்களுக்காக ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம். ஜெனிஃபர் என்ற சகோதரிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். யூகேல இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு ஆண்டவர் முழு சுகத்தை இந்த கொரோனாவிலிருந்து முழு விடுதலையை அவங்களுக்கு கொடுக்கணும், சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும் என்று சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரி ஜெனிஃபர் அவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம்.
தகப்பனே, நாங்கள் ஒரு சில வாரங்களாகவே ஜெபித்து வருகிறோம். இந்த முழுமையான விடுதலையை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மகளுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா நிமித்தமா ஏற்பட்ட எல்லா சைடு எஃபெக்ட்ஸையும் ஆண்டவர் மகளுக்கு நீக்கி ஒரு அற்புதமான சுகத்தை கட்டளையிடுவீராக. தகப்பனே, சகோதரி கிருபா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு ஏற்ற வேளையிலே ஒரு புத்திர பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும். அந்த மகளுக்காக நம்ம தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, அந்த மகளுக்கு நீர் கருவை திறந்து ஒரு குழந்தையை வைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அந்த மகளுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜாஷ்ராவுக்காக ஜெபிக்கிறோம். மேல் படிப்புக்காக அமெரிக்க தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே கர்த்தாவே அவர்கள் அங்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். கோவாவிலே நடைபெறக்கூடிய ஊழியங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, அந்த ஊழியங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பலன் கொடுக்கும்படியாய், நல்ல அறுவடை கிடைக்கும்படியாய், கர்த்தர் ஊழியர்களை செய்யக்கூடிய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா அனுகிரகங்களையும் நீ பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, குறிப்பாக பிரகாஷ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு சகோதரியினுடைய யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சகோதரியின் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறீர். அவங்க யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த யூட்ரஸ் பகுதியில இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு நீர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுப்பீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறவர்கள் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தமிழரசியினுடைய மகளுக்காக ஜெபிப்போம். அவங்களுக்கு இருதயத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்களுக்கு அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்கிறாங்க. அதனால குழந்தைக்கு எந்த பாதிப்பு வந்து விடக்கூடாது என்று சொல்லி, அந்த சகோதரிக்கும் பாதிப்பு வந்து கூடாது என்று சொல்லி ஜெபிப்போம். நம்ம ஆண்டவரே, தமிழரசி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனே, இந்த சகோதரிக்கு இருதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை அறிவி. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுப்பீராக, ஒரு சுகத்தை உண்டு பண்ணுவீராக. அவர்களுக்கு இருதயத்திற்கக்கூடிய பிரச்சனை குழந்தையை பாதிக்காதபடிக்கு தகப்பனே, நீரே அந்த தாயின் மேலும் அந்த குழந்தையின் மேலும் ஆண்டவரே அந்த கருவின் மேலும் உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக. நன்றி செலுத்துகிறோம். மகளை ஆசீர்வதித்ததற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சரி, மல்லிகா அம்மா, நாகா அம்மா, ரெண்டு பேருக்காக நம்ம ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கொரோனா நிமித்தமாக அமெரிக்க தேசத்துல டிராப் ஆயிருக்கிறாங்க. அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வரணும். அங்க வீசால இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சீக்கிரமா விடுதலையை கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான மல்லிகா அம்மா அவர்களுக்காக, நாகம்மா அவர்களுக்காக இடத்திலே வருகிறோம். அவர்கள் சொந்த தேசத்திற்காக திரும்ப வேண்டும் என்று அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே அந்த வீசாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இஷ்யூஸும் கிளியர் ஆகி அவங்க பத்திரமாக இந்தியா வந்து சேர பிளைட்ஸ் எல்லாம், டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்யுங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்திலே பேசி இந்த காரியங்கள்லாம் கிளியர் பண்ணி கொடுங்க. சீக்கிரமாக அவர்கள் வந்து எங்களோடு இந்த ஜெபத்திலே இணைந்து அவருக்கு நன்றி துதியும் செலுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு சகோதரி அவர்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரிக்காக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சகோதரியுடைய பெயர் சொல்லி அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நீர் அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று வாக்கு பண்ணினீரே ஆண்டவரே. எது நிமித்தமாக அவர்களுக்கு கடன் வந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து இனிமேல் ஆண்டவரே அவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாய் தேவனே அந்த அநாதி ஞானத்தை தாங்க. பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை சீக்கிரமாய் தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என்னுடைய பையனுடைய வேலைக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சகோதரர் டேவிட் அவர்களுடைய வேலைக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
தம்பி டேவிட்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரான்சில் இருக்கக்கூடிய அந்த தம்பியை கர்த்தர் தொடுவீராக. தகப்பனே, சீக்கிரமாக ஒரு வேலையை கட்டளையிடுவீராக. இந்த வாரம் ஒரு அற்புதத்தை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, ஏதோ ஒரு இடத்திலே ஆண்டவரே அந்த மகனுக்கு நீங்க ஒரு வேலையை நீர் அமைத்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த மகனுக்கு திருமண காரியங்களும் ஏற்ற வேலையிலே நீர் வாய்க்க பண்ணுவீராக. அந்த குடும்பம் முழுவதும் இந்த கரத்திலே கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்குரிய ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவைகளை சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பேசில் ராய் அவர்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, தம்பி பேசலுக்காக நாங்கள் கடந்த வாரம் ஜெபித்தோம், மீண்டும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு ஆசீர்வாதமான வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் மகனுடைய ஜாப் சிச்சுவேஷன்ல ஓபன் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டாதபடிக்கு திறக்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோமே. பூட்டப்பட்ட வாசல்கள் நாம் இயேசுவின் நாமத்தில் தம்பி டேவிட், தம்பி பேசல்ராய் அவர்களுக்கு, இன்னும் யார் யாரெல்லாம் கொரோனா நிமித்தம் வேலை இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வாசல்களை திறப்பீராக. குறிப்பா தம்பி பேசலுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த வருடம் முடிவதற்குள்ளதாக செய்வீராக. நன்றி செலுத்தின ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஈவா என்கிற சகோதரிக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்காங்க. அன்புள்ள ஆண்டவரே, சகோதரி ஈவா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு நீ புத்திர பாக்கியத்தை தர வேண்டும் என்று கர்த்தாவே இடத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, அந்த மகளுடைய கருவை தொட்டு அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏற்ற வேளையில் நீர் கொடுப்பீராக. நன்றி செலுத்தோட ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மரியா அவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம். சகோதரி இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு ஆண்டவர் தொடர்ந்து பிசாசுடைய கிரியிலிருந்து விடுதலை கொடுத்து முழு விடுதலை கொடுத்து அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக அன்புள்ள ஆண்டவரே, மரியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை ஆண்டவரே, பிசாசுடைய கிரியினாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். தகப்பன் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறீர், மாற்றங்களை கொடுத்து வருகிறீர். உமக்கே கோடிகள் நன்றி அப்பா. இன்னும் முழு விடுதலையை கொடுத்தருளும். அந்த முழு விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு உமக்கு புறமுதுகு காண்பிக்காமல் உங்களுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. நன்றி செலுத்துகிறேன் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய சகோதரனுடைய திருமண காரியத்திற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய மனைவியினுடைய நீர்க்கட்டி பிரச்சனைக்காகவும் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திருமணம் என்பது ஒரு நிரந்தரமான ஒரு கவனன்ட் ஆண்டவரே. அநேக திருமணங்கள் இந்த காலகட்டங்களிலே கொஸ்டினபிளா இருக்கு, உடைய சூழ்நிலை இருக்கிறது. பிரிந்து இருக்கிறாங்க, ஒரே வீட்டுல இருந்து பேசாம இருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சகோதரனுக்காக எனக்கு ஜெபிக்கிறேன். மனபாரத்தோடு இடத்துல வருகிறேன். மகனுக்கு ஆண்டவரே, இந்த திருமண உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பீராக. என்ன உங்களுடைய திட்டமோ அந்த திட்டத்தை அந்த குடும்பத்திற்கு, குறிப்பா அந்த சகோதரனுக்கு நீ நிறைவேற்றுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக இந்த சகோதரனுடைய ஆண்டவரே மனைவியினுடைய அந்த நீர்க்கட்டி பலவீனத்திற்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைய வல்லமை அந்த கட்டி மேல் பாய்வதாக, ஒரு சுகத்தை உண்டாக்குவீராக, வல்லமை தொடுவதாக, ஒரு அற்புத சுகத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே, நீரே அந்த மகனை தொட்டு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஒரு சில வாரங்களாகவே இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபித்து வருவதை நீ அறிவி தகப்பன். எல்லாம் எங்களுடைய கலெக்டிவ் பிரேயர்ஸையும் கேட்டு ஒரு விடுதலையை தாங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். தமிழரசி என்கிற சகோதரிக்கு இந்த நாளில சிஸ்டரின் எடுக்கிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த நாள்ல உங்களுக்கு எப்ப மனசுல ஆண்டவர் தூண்டுறாரோ நீங்க அந்த அந்த மகளுக்கு ஒரு சி செக்ஷனை ஆண்டவர் நல்ல முறையில பண்ணி கொடுக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே அறுவை சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த மகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கொடுப்பீராக.
நல்ல ஆபரேஷன்ஸ் நடக்கும்படியாக அந்த மெடிக்கல் டீமுக்கு தேவையான ஞானத்தை நீ கொடுப்பீராக. குறிப்பாக அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த மருத்துவரை ஆண்டவரே நீர் உங்களுடைய கருத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. எந்த விதமான பிரச்சனை இல்லாம நல்ல முறையில் முடிந்து குழந்தையை வெளியே கொண்டு வந்து, ஆரோக்கியமான குழந்தையை வெளியே கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு சகோதரனுடைய பயத்திற்காகவும் அவருடைய திருமண சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காகவும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். திருமண காரியங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளை நீக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிற ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மெர்சி என்கிற அம்மாவுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் சீக்கிரமாக அடியே நேரடியாக சென்று ஜெபிக்க போகிறேன். 33 வருடமாக பிசாசனுடைய பிடியிலே அவங்க சிக்கி மிகவும் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு சரீரத்தில் கூடிய அந்த குத்தக்கூடிய காரியங்கள் மற்றும் எல்லா காரியங்களும் ஒரு விடுதலை நிரந்தரமாய் தர வேண்டும் என்று மெர்சி அவர்களுக்காக ஒரு தனி ஜெபத்துல நீங்க ஜெபியுங்க. ஊழியக்காரர்கள் சீக்கிரமா நேரடியாக போய் ஜெபிக்கும் பொழுது நிரந்தரமா ஆண்டவர் 33 வருஷத்துக்கு பிறகு ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஊக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப எல்லாம் நம்ம இணைந்த மகளுக்காக நம்ம பார்த்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான மெர்சியமாவுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுவீராக. அந்த மகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய எல்லா சத்ருவினுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. உடைய பலிபீடத்திலிருந்து உடைய அக்கினியை அனுப்பி எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் நீ சுட்டரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா மந்திர பில்லி சூனிய வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, ஏவல்களோ செய்வினைகளோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி ஆண்டவரே ஒரு முழு விடுதலைக்காக, ஒரு முழு சுகத்திற்காக அந்த மகளுக்காக மன்றாடுகிறோம் ஐயா. இரவு நேரங்களிலே கர்த்தர் விடுதலை தருவீராக, நல்ல தூக்கத்தை கொடுப்பீராக. அதன் மூலமாக அந்த மகள் கண்ணீரோடு உங்களுக்கு நன்றி ஸ்துதியின் ஸ்தோத்திரம் ஏறெடுக்க கிருபை செய்யுங்க. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கடந்த சனி ஞாயிறிலே நாம் 24 மணி நேர ஜெபத்தை ஆண்டவர் நல்ல முறையில் நடத்த முடியாத கிருபை செய்தார். அதற்காக நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பேர் நம்ம யாரெல்லாம் அந்த ஸ்லாட் எடுத்து பிரேயர் பண்ணாங்களோ எல்லாரும் 12 நிமிடம் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக போக்கஸ்டா பிரேயர் பண்ணுவதற்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார், மனநிலையை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார். எல்லாவற்றுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, 24 மணி நேர ஜெபத்திலே எழுப்புதலுக்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. 100 பிள்ளைகளுக்கு மேலாக, 110 பிள்ளைகளுக்கு மேலாக இணைந்து பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்டு எங்கள் தேசத்திற்கு ஏற்ற வேளையிலே ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை நீர் வெடிக்க வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேளுங்க. அது ஒரு நாளோடு நின்று போகக்கூடிய ஜெபம் அல்ல என்று பலமுறை நான் அந்த நாளிலே சொன்னப்பா. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக அந்த 12 நிமிடம் அவங்க எடுத்த டைம்ல ஜெபிப்பதற்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தூண்டுவீராக அப்பா. இன்னும் நிறைய இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு சூழ்நிலைகளை, கால அவகாசங்களை நீ ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அநேகருக்காக, அநேகருடைய தேவைகளுக்காக நான் மன்றாடி ஜெபிப்பேன் என்று தீர்மானம் எடுத்து பிள்ளைகள் என்னோடு இணைந்து அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீ சந்திப்பீராக. தகப்பனே, இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்துவீராக. இந்த நாளிலே பிள்ளைகளுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவீராக.
வீடு திரும்புகிறவரை ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் தூதர்களை கொண்டு இவர்களை தம்முடைய கரங்களிலே ஏந்தி பாதுகாப்பீராக. மனதிலே பலத்தை தருவீராக, வார்த்தைகளிலே வல்லமையை தருவீராக, சூழ்நிலைகளிலே ஆண்டவரை மாற்றங்களை ஏற்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் என்னென்ன ஆண்டவரே அஜெண்டாவோடு இந்த நாளிலே வெளியே செல்கிறார்களோ, வீட்டை விட்டு வெளியே செல்கிறவர்கள் திரும்பி வீடுக்குள்ள உள்ளாக இரவு நேரத்திலே வரும் பொழுது ஆண்டவரே அவர்கள் நினைத்ததற்கு எண்ணினதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை, பிரேக் த்ரூவை பெற்று உமக்கு நன்றி துதிகளின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபை செய்ய. குறிப்பாக ஆண்டவரே, lead me not into temptation என்கிற பிரேயரை மனதிலே கொண்டு வருகிறேன். சோதனைக்காரன் இந்த நாளிலே பிள்ளைகளை பாவத்திற்கு விளைவதற்கு ஏதுவான சோதனைகளை கொண்டு வரும் பொழுது அந்த சோதனைகளை ஜெயிப்பதற்குரிய வல்லமையை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறவர்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த நாள் முழுவதும் எங்களை சரீர பிரகாரமாக, மன ரீதியாக, குடும்பத்திலே ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரே எங்களை நீர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தினதற்காக உமக்கு துதிகளின் ஸ்தோத்திரங்களின் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு ஆண்டவர் விடுதலை எல்லா சூழ்நிலையும் கொடுப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு சில விண்ணப்பங்கள் உங்க மனதுல நீங்க பதித்து கொண்டு அதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க. பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் சூழ்நிலை நிச்சயமாக மாற்றுவார். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தினுடைய மிச்ச நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிற வரை தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் நிரப்புவதாக. ஆமென்.